ஓம் நமோ சிஷ்டநாதாய நமோ. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஜனம் தனம் வசியம் தூபம். சரிங்களா? அந்த தூபத்தை நீங்கள் இந்த தூபம் ரெடி பண்ணிவிட்டு வியாபாரம் பண்ணுற இடத்துலையோ இல்லை வீட்டில் இருந்தாலும் சரி, இந்த தூபத்தை ராட்டிலே தான் கொஞ்சமாக அந்த தூபத்தை போடணும். போட்டு பணம் வைக்கிற இடத்துல எல்லா சாமிக்கிட்ட எல்லாம் காட்டிட்டு அது அந்த புகை வருது பார்த்திங்களா, அந்த சாம்பிராணி புகை அது வெளியில் போகாமல் இருக்கணும். அப்படி நீங்கள் இப்போ ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா அந்த தொழில் செய்கிற இடத்துல நீங்கள் இதை காட்டி விட்டு தூபத்தை காட்டிட்டு பணம் வைக்கிற இடத்துலலாம் காட்டி விட்டு வச்சிடுறீங்க. அப்போ அந்த புகை அடுத்த கடைக்கு போச்சுன்னா என்ன ஆகும்னா அது அந்த கடைக்கு தான் லாபமாக இருக்கும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கொஞ்சோண்டு சாம்பிராணி எடுத்துக்கிட்டு அதில் போட்டுட்டு சும்மா எல்லா இடத்துலையும் காட்டிட்டு அந்த புகை உங்கள் கடையை தாண்டி போகாத அளவுக்கு நீங்கள் போட்டு ஒரு இடத்துல வச்சுக்கணும். இது தனவரவு ஜனவரவு, இது எல்லாருக்கும் பயன்படும். சரிங்களா? இது எவ்வளோ தூரத்தில் ஆளுங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கணும்னா அந்த இடத்துக்கு இந்த ஜன வசியம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சரி, அதுக்குண்டான பொருளுங்கள் என்னென்னன்றது நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஜாதிக்காய் 35 கிராம். நான் சொல்கிற பொருளுங்கெல்லாம் 35 கிராம் அளவுக்கு எடுத்துக்கிட்டால் போதுமானது. அதுவே 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் தாங்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதை பொறுத்து தான் இந்த சாம்பிராணி உங்களுக்கு யூஸ் ஆகும். ஜாதிக்காய் 35 கிராம், கட்டி சாம்பிராணி 35 கிராம், பால் சாம்பிராணி 35 கிராம், சுக்கு 35 கிராம், மிளகு 35, திப்பிலி 35 கிராம், பேர் அரத்தை 35 கிராம். இது கடையில் கேட்டாலும் கிடைக்கும். சிட்டு அரத்தை சிற்று அரத்தை 35 கிராம், சூடம் 35 கிராம், மட்டி பால் 35 கிராம், ஜாதி பத்திரை 35 கிராம், கருமஞ்சள் 35 கிராம். இல்லைனாலும் அது சாஸ்திரத்துக்காக கொஞ்சம் அளவுக்கு போட்டாலும் போதும். கருமஞ்சள். சரிங்களா? குளிக்கிற மஞ்சள் அதுவும் 35 கிராம், மர மஞ்சள் அதுவும் 35 கிராம், விரல் மஞ்சள் 35 கிராம், கஸ்தூரி 35 கிராம், சந்தனம் 35 கிராம், கிராம்பு கோஷ்டம் 35 கிராம், பச்சை கற்பூரம், பூரணம், கஞ்ச இலை. சரியா? ஓகே, அவ்வளோதான். இந்த பொருளுங்க தான். இதில் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சரியா? இது எல்லாமே என்ன பண்ணணுன்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த பொருளுங்க அப்படியே பொடி பண்ண ஆகாது. அதை தனித்தனியாக எல்லாமே நல்லா காயணும். இந்த பொருளெல்லாம் தனித்தனியாக நல்லா காய விட்டு இந்த பொருளுங்க எல்லாம் பொடி பண்ணிவிட்டு நீங்கள் ஒரே இதில் போட்டுக்கலாம். இதில் மருந்தாணி இலை இல்லைன்னா வெத்தலை 2 கூட போடலாம். இல்லைன்னா 2ல் எது கிடைக்குமோ அது போடலாம். போட்டு எல்லாம் கலந்து வச்சுக்க வேண்டியதான். வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் ஒரு பாட்டிலில் போடுறீங்க, எல்லாம் தனித்தனியாக பொடி பண்ணிக்கிறீங்க, ஒரே பாட்டிலில் போட்டு வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு விரல் அளவுக்கு அப்படியே ஒரு அரை ஸ்பூன் இல்லை ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து அந்த எருவில் நாம் ரெடி பண்ணியிருக்கோம். ரெடி பண்ணி வேறவங்களுக்கு கேட்டாங்க. அது நம்ம கிளாஸில் கொடுத்துருந்தோம். அதனால் அது நம்மளுக்கு வேணுமையா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் ரெடி பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம். இதனால் அது பணம் வரவுன்றதை விட இது கண்டிஷ்டி போக்கும், கெட்ட சக்திகள் வராது, தெய்வ சக்தி நடமாட்டங்கள் இருக்கும். இதனால் குலதெய்வம் வீட்டுக்கு வருவாங்க, கெட்ட கனவுகள் வராது.
கெட்ட சக்திகள் வந்து பின்தொடர்ந்து வந்தாலும் இந்த புகை சாம்பிராணி போட்டிருக்க இடத்துக்கு வந்து கண்டிப்பாக அது வரவே வராது. உங்கள் வீட்டில் வந்து ஒரு கட்டு கட்டியிருக்காங்க, ஒரு பில்லி சூனியம் இருக்குது அப்படின்னா இந்த புகை டெய்லி வந்து காலையிலையும் சாயங்காலமும் வந்து நீங்கள் போட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கட்டு உடையும். தெய்வ கட்டு இருந்தாலும் சரி, மனுஷன் கட்டு இருந்தாலும் சரி, அது கோயிலில் வந்து நீங்கள் கோயில் வச்சு பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கோயில்லையும் வந்து இந்த தூபங்கள் பண்ணலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு ஆனால் நல்லா இருக்குது. ஏன்னா நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் வந்து கடை வச்சுருக்கோம். அதனால் கடையில் வந்து இது பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நல்லா கேட்குது. அதை நாங்கள் ட்ரை பண்ணிட்டோம். நீங்களும் உங்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்குன்றதுக்காகவும் எல்லோரும் நல்லா இருக்கணும். சரியா? எல்லாம் இதை நீங்கள் வந்து பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாம் அவ்வளோ செலவெல்லாம் வராது. ஒரு வாட்டி பண்ணிங்கன்னா வந்து ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் வரும். அதுக்கப்புறம் வந்து திரும்பி நீங்கள் பண்ணிக்கோங்க. சரியா? இது எல்லாருக்கும் வந்து பிரயோஜனமாக இருக்கும். கால் பண்ணுங்கள். ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கால் பண்ணுங்கள். இன்னொரு நம்பர் இருக்கும். அதில் வந்து இந்த 31ன்ற நம்பரு வந்து லாஸ்ட்டில் வரும். உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். இல்லைன்னா வந்து அதில் ஸ்க்ரீனில் இன்னும் நம்பர்